எடுத்துக்கிறேன். கடலை மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு. அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. அது கூட ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்கணும். அடுத்ததாக நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சுத்தமான பியோர் ஹனி நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு காய்ச்சாத பசும்பால் எடுத்துக்கிறேன். ஸோ காய்ச்சின பால் எடுக்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங்காக ஒரு கோல்டு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இது நான் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவிங் கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ நாள் இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி